ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் வேங்கட தேசாயின் வீட்டில் அவரின் மகன் சமையலறையில் இருந்த மாம்பழ ரசத்துக்குள் தவறி விழுந்துவிட இறந்து போன அந்த செய்தியையும் தேசாயும் அவருடைய மனைவியும் எவ்வாறு தங்களுடைய ஆழ்ந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டு பீரிட்டு வரும் அழுகையை அடக்கிக் கொண்டு அந்த மூலராமர் பூஜை நின்றுவிடக்கூடாதே என்று எவ்வளவு மன அழுத்தத்தோடு இருந்தார்கள் என்று பார்த்தோம். அந்த சமயத்தில் அவன் மகன் இறந்துவதை அங்கிருக்கும் மக்கள் யார் மூலமாக தெரிய வர எல்லோரும் அரசல் புரசலாக பேசிக்கொண்ட நிகழ்வையும் பார்த்தோம். அப்போது ஸ்ரீ ராகவேந்திரர் தீர்த்தம் கொடுத்து கொண்டிருந்தார். நீங்கள் மட்டும் தீர்த்தம் வாங்குகின்றீர்களே, உங்களுடைய மகன் எங்கே என்று கேட்டபோது அவர்கள் துக்கத்தை அடக்கிக் கொண்டு என்ன சொல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்பிரமை பிடித்தோர் போல நின்றிருந்தார்கள் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். கூடியிருந்தவர்களெல்லாம் உண்மையை சொல்லாமல் ஏன் இந்த மனுஷன் இப்படி செய்கின்றார் என்று பேசிக்கொண்டார்கள். உண்மையை சொல்லிவிட்டால் தனது பக்தியில் களங்கம் உள்ளது என்பது எல்லோரும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். இதனால் வரை கொண்டிருந்த பக்தியெல்லாம் வெறும் ஆஷாட பூதித்தனமானது என்பது நிரூபணமாகிவிடுமே என்றுதான் தேசாய் பயப்படுகின்றார். அதனால்தான் குழந்தை இறந்த செய்தியை சொல்லாமல் தத்தளிக்கின்றார் என்று வேறொருவர் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் போய், எனக்கு இந்த ராகவேந்திர சுவாமி மீது நம்பிக்கை இல்லைங்கணும். அவருக்குத்தான் அனைத்தையும் அறியும் சக்தியும் உண்டுன்னு சொல்கிறாளே, அவரே இந்த விஷயத்தை ஞான திசையில் அறிந்து உண்மையை சொல்லலாமே. ஏதோ உனக்காகத்தான் இங்கே வந்தேன், போகிற போக்கை பார்த்தா சாப்பாடு கூட கிடைக்காது போல் இருக்கே என்று ஒருவர் சற்று காட்டமாகவே பேச ஆரம்பித்து விட்டார். பிரமை பிடித்தது போல் நின்றிருந்த தேசாய் தம்பதியரை பார்த்து, என்ன இன்னும் சும்மாவே நின்று கொண்டிருக்கின்றீர்கள், போய் உங்கள் மகனை தூக்கி வாருங்கள் என்று சொன்னார் ஸ்ரீ ராகவேந்தர். அதில் தூக்கி என்பதை இந்த முறை அழுத்தமாக சொன்னார் ஸ்ரீ ராகவேந்திரர். உடனே தேசாய் அங்கிருந்து சென்று அறை கதவை திறந்து கொண்டு கைகளில் ஏந்தியவாறு மகனை கொண்டு வந்து ஸ்ரீ ராகவேந்திரன் முன் கடைத்து, அழைத்து வரும் நிலையில் இவன் இல்லை, அதனால்தான் நான் சும்மா இருந்தேன். பின்னர் தாங்கள் தூக்கி வர சொன்னதும் அதன்படியே எடுத்து வந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கத்தை ஓவென்று கதறி அழுது துடித்தார். தேசாயை இந்த நிலையில் கண்ட எல்லோரின் கண்களும் கலங்கியது. அவரின் மனைவியோ முந்தானை தலைப்பினால் முகத்தை மூடிக்கொண்டு கேவி கேவி அழுது கொண்டிருந்தார். தேவைக்கு அதிகமாக செல்வம் குவிந்து கிடந்தாலும் அவர்களின் அன்பு பிள்ளை செல்வம், அந்த அன்பு செல்வம் பறிபோனதில், அதுவும் இது போன்ற ஒரு சம்பவத்தில் இதே போல ஆகிவிட்டதே, அவர்களுக்கு ஏற்பட்ட துக்கமும் துயரம் மிக கொடூரமான விஷயம். தன் முன்னால் படுக்க வைக்கப்பட்டிருந்த குழந்தையை ஸ்ரீ ராகவேந்திரர் உற்று பார்த்தார். தனக்குள்ளாகவே மந்திரத்தை ஜபித்து அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து அந்த குழந்தையின் முகத்தில் சற்று வேகமாகவே புரோட்சனம் செய்தார். அவ்வளவுதான். அடுத்த வினாடியே அந்த குழந்தை கண்களை திறந்து ஸ்ரீ ராகவேந்திரரை பார்த்து உறக்கத்திலிருந்து எழுவது போல சாதாரணமாக எழுந்து அமர்ந்தது. இதை கண்ட எல்லோரும் தாம் காண்பதெல்லாம் கனவா நனவா என்பதே புரியாமல் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். தேசாயும் அவர் மனைவியும் கொண்ட ஆனந்தத்திற்கு கேட்கவா வேண்டும். இதுவரையில் துக்கத்தில் அழுது கொண்டிருந்தவர்கள் சந்தோஷத்தில் அழத் தொடங்கினார்கள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை விழுந்து வணங்கினார்கள். இறந்து போன தனது மகனை மீண்டும் உயிர் பிழைக்க செய்தாரே என்ற பரவசத்தில் அந்த கிரீடகிரி கிராமத்தையே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டார் வேங்கட தேசாய். இந்த கிரீடகிரி கிராமம் இன்றளவும் கூட ஸ்ரீமடத்தின் பொறுப்பில் தான் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை ஜீரணிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். முன்பு கூட இறந்து போன சிஷ்யரை பிழைக்க வைத்த காட்சியை நாம் பார்த்தோம். இன்னும் வரும் நாட்களில் மீண்டும் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் இவையெல்லாம் எப்படி சாத்தியமாகின்றது என்ற வினா நமக்கு கண்டிப்பாக எழும். அடுத்தடுத்த உரைகளையும் நாம் கேட்க வேண்டும்.
அந்த உரைகளில் இதற்கான விளக்கங்களை ஸ்ரீ ராகவேந்தர் சுவாமிகளே அவர் வாயுரையாக சொல்லியிருக்கின்றார். எப்பேற்பட்ட ஞானி ஸ்ரீ ராகவேந்திரன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. ஓம் ஸ்ரீ ராக